டொனால்ட் ட்ரம்ப் பங்கேற்ற விருந்தில் துப்பாக்கிச்சூடு, அதிர்ச்சி சம்பவம். அமெரிக்காவில் நடைபெற்ற முக்கிய விருந்து நிகழ்ச்சியில் திடீரென ஏற்பட்ட துப்பாக்கிச் சூடு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவரது மனைவி மெலானியா ட்ரம்ப் கலந்து கொண்டிருந்த இந்த நிகழ்வு, பாதுகாப்பு அமைப்புகளின் துரித செயல்பாட்டால் பெரிய விபத்திலிருந்து தப்பியுள்ளது. நிகழ்ச்சி நடந்த இடம் சூழல். இந்த விருந்து நிகழ்ச்சி ஒரு உயர்நிலை ஹோட்டலில் ஒயிட் ஹவுஸ் கொரஸ்பாண்டன்ஸ் தொடர்பான அமைப்பின் சார்பில் நடத்தப்பட்டது. அரசியல், ஊடகம் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டிருந்த இந்த நிகழ்ச்சியில் திடீரென துப்பாக்கிச் சத்தம் கேட்டது. எங்கு நடந்தது துப்பாக்கிச்சூடு? முக்கியமாக, துப்பாக்கிச்சூடு நிகழ்ச்சி நடைபெற்ற ஹாலுக்குள் அல்ல, பாதுகாப்பு சோதனை நடைபெறும் வெளியே பகுதியில் நடந்தது. நிகழ்ச்சிக்கு வருபவர்களை சோதனை செய்யும் இடத்தில் இருந்து ஒரு நபர் திடீரென துப்பாக்கி சூடு நடத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாதுகாப்பு படையின் அதிரடி நடவடிக்கை. துப்பாக்கிச் சத்தம் கேட்ட உடனே யுனைடெட் ஸ்டேட்ஸ் சீக்ரெட் சர்வீஸ் வீரர்கள் உடனடியாக செயல்பட்டனர். அதிபர் மற்றும் அவரது மனைவியை பாதுகாப்பாக வெளியேற்றினர். நிகழ்ச்சியில் இருந்தவர்கள் மேசை, நாற்காலிகளின் கீழ் தஞ்சமடைந்தனர். சில நொடிகளில் சூழ்நிலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. குற்றவாளி கைது. துப்பாக்கிச் சூடு நடத்திய நபர் பாதுகாப்பு படையினரால் மடக்கிப் பிடிக்கப்பட்டார். உயிருடன் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆரம்பத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்ற தகவல் தவறானது. தற்போது அவர் மீது தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. சேதம். காயங்கள். பொதுமக்களுக்கு பெரிய சேதம் எதுவும் இல்லை. ஒரு பாதுகாப்பு வீரருக்கு லேசான காயம். புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் காரணமாக பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டது. காரணம் இன்னும் தெரியவில்லை. குற்றவாளி ஏன் இந்த தாக்குதலை நடத்தியார்? அவர் பின்னணி என்ன? இவை குறித்து இன்னும் முழு தகவல் வெளியாகவில்லை. விசாரணைக்கு பிறகே உண்மை வெளிவரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதிகாரப்பூர்வ விளக்கம் வரவுள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் இந்த சம்பவம் குறித்து விரைவில் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முடிவு. இந்த சம்பவம் ஒரு பெரிய பாதுகாப்பு சவாலாக இருந்தாலும் விரைவான நடவடிக்கையால் பேராபத்து தவிர்க்கப்பட்டது. உலக தலைவர்களின் பாதுகாப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை மீண்டும் உணர்த்தும் சம்பவமாக இது பார்க்கப்படுகிறது. மேலும் பிரேக்கிங் நியூஸ் அப்டேட்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.